ஒரு லிஃப்ட் இருக்கு, எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படியே ஏறுறாங்க, அப்படியே ஏறி போயிடுறாங்க. இதே மாதிரி எல்லாருமே வராங்க, இப்படி ஏறி இந்த டைரக்ஷன்லேயே போகிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வரார், வேகமாக வந்து அந்த இடத்துக்கு வரும்போது, லிஃப்ட்டுக்கு வரும்போது இப்படி ஏறி நின்றுக்கிறார். இல்லைன்னா இப்படி போகுது இப்படி. அப்போது இவரை பார்க்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வராரு பாருங்க. அது வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல தான் வந்திருப்பாரு. இவரை பார்த்த உடனே டக்குன்னு இப்படி திரும்புவார். இவர் திரும்பினதை பார்த்து, 2 பேர் திரும்பினதை பார்த்து வரவங்க எல்லாமே அவ்வளோ தூரம் இங்கே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்புவாங்க. இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஒன்று சும்மா தான் இருக்கும். அந்த பெல் இருக்குல்ல, ஒன்று சும்மா தான் இருக்கும். லைன்ல இருக்கும்போது ஒரே ஒருத்தர் போய் மணி டங்குன்னு அடிப்பான். அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து போற வரவெல்லாம் மணி அடிச்சுட்டு தான் போவான். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, சமுதாயம் சோஷியல் கன்ஃபர்மிட்டி. சமுதாயம் வந்து எல்லாரும் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே முறையில் தான் அவனுடைய வாழ்க்கையை தொடருவான். அப்போ நீங்க தனித்துவமா முடிவெடுக்கிறீங்க, தனித்துவமா இயங்குறீங்கன்னா அவனால உங்களை ஏத்துக்க முடியாது. அதுக்காக நீங்க முட்டாள் கிடையாது. அவனால அவனுடைய அறிவுக்கு அதை ஏத்துக்க முடியல. ஆனா தனித்துவமான முடிவுகள் எடுக்கிறவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அதாவது பணம் என் வாழ்க்கையில பெரிய பணம் எல்லாம் அன்பை வாங்கிடுமா, பணத்தால் எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா அப்படிலாம் சில பேர் டைலாக் பேசுவாங்க. அந்த டைலாக் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, இனிமேல் அந்த டைலாக் பேசினாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு முதல்ல கேளுங்க. அவங்க சம்பாதிச்சுட்டு இந்த டைலாக்லாம் பேசினா ஓகே ஏற்றுக்கலாம். சும்மா அதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லை, பண்ண முடியாது அவங்களால. டைலாக் மட்டும் பணம்லாம் அன்பை சம்பாதிச்சிருமா? ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம பெற்றோர்கள் நம்மளோட ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து உண்மையில எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நீங்கள் ரொம்ப பெருமை தானே, ஒரு பெரிய விஷயம் தானே. தனித்துவமாக நான் வந்து செயல்பட்டேன். இன்னைக்கு ஐ ஆம் இந்த பார்ட் ஆஃப் வின்னிங். ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், அந்த பார்ட் ஆஃப் வின்னிங். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரீச்சிங், சீக்கிங், க்ரோயிங், அந்த பார்ட் ஆஃப் வின்னிங். அப்போ அவர் ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்படா வந்து வளர்ந்தான்? ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாட்ட போய் நான் ஒரு ஐடியா கேட்குறேன். அப்பா நான் தான் எனக்கு எதுவுமே செட் ஆகலை, நான் வேணா அந்த ட்ரைனிங் லைனில் வந்து நான்